இந்த முறை நம்ம முருகனை பத்தின கதையை பார்க்க போறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. மீண்டும் உங்க எல்லாரையும் கதையும் காடமும் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம முருகர் நம்மளுடைய தமிழ் கடவுள்னு சொல்லப்படுறார். தென்னகம் எல்லா இடத்துலையும் முருகனுக்காக பல இடங்கள்ல சிறப்புமிக்க கோவில்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவில் கொண்ட ஒரு ஊர் வைத்தீஸ்வரன் கோவில். அட, வைத்தீஸ்வரன் கோவில் சிவபெருமானுக்கு தானே ரொம்பவும் சிறப்பு பெற்ற கோவில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோவில்ல செல்வமுத்துக்குமார சுவாமியா இருக்கிற நம்ம முருகனுக்கும் மிகப்பெரிய சிறப்பு கொண்ட இடம். எல்லா இடத்துலையும் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகன் சிக்கல்ல வேல் வாங்கிட்டு போனதை தான் தெரியும். ஆனா நம்ம வைத்தீஸ்வரன் கோவில்ல இங்கேயும் முருகன் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு முன்னாடி தாட்டகாரசுரனை அழிக்கிறதுக்காக வேல் வாங்கிட்டு போனதா ஒரு கதை உண்டு. நம்மளுடைய முருகன் சிவபெருமான் கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு போய் தாடகாசுரனை அழிச்சு போர்ல ரொம்பவும் அடிப்பட்ட தன்னுடைய போர் வீரர்களெல்லாம் மறுபடியும் நம்மளுடைய வைத்தியநாத சுவாமி கிட்ட கொண்டு வந்து அவரால் அந்த காயங்கள் எல்லாம் குணப்படுத்தப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட தன்னுடைய காயங்களையே தையல் நாயகியான நம்மளுடைய அம்பாள் கையாலையும் வைத்தீஸ்வரனான தன்னுடைய அப்பா கையாலையுமே தன்னை சரி பண்ணிட்டு குணப்படுத்திண்டு மீண்டும் போருக்கு கிளம்பி போனதா ஒரு கதை நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கே சிறப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட செல்வமுத்துக்குமார சுவாமியையும் அவர் வாங்கி போய் அழிச்சு அந்த வேலையும் வணங்கி இப்போ ஒரு பாடல் பாடலாமா? துள்ளி வருகுது வேலம்மா நம் துன்பம் துடைக்க வேல் வருகுதம்மா. துள்ளி வருகுது வேலம்மா நம் துன்பம் துடைக்க வேல் வருகுதம்மா. இன்பம் அளிக்க வேல் வருகுதம்மா. ஈசனின் மைந்தன் கை வேலம்மா. இன்பம் அளிக்க வேல் வருகுதம்மா. ஈசனின் மைந்தன் கை வேலம்மா. துள்ளி வருகுது வேலம்மா நம் துன்பம் துடைக்க வேல் வருகுதம்மா. பழனியில் பாலனின் அழகை காண பார்த்திட இரு கண்கள் போதாதம்மா. பாலபிஷேகத்தை பார்க்கையிலே நம் மனமும் பரவசமாகுதம்மா. துள்ளி வருகுது வேலம்மா நம் துன்பம் துடைக்க வேல் வருகுதம்மா. கார்த்திகை பெண்கள் வளர்த்திட்ட அந்த கந்தனையே நாம் சரணடைந்தால் கால பயமும் இல்லையம்மா. கலியுக கண் கண்ட தெய்வம் அம்மா. துள்ளி வருகுது வேலம்மா நம் துன்பம் துடைக்க வேல் வருகுதம்மா. வேல் வருகுதம்மா. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கிறேன்.